ஏம்புல நீ குடும்ப பாங்கா ஒழுங்கா நடந்துக்கிறியா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கத்தானே எங்க அப்பா உனக்கு வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்தாரு. காலைல எந்திரிச்சு பொறுப்பா தோட்ட வேலை கவனிப்பியா? அதை விட்டு போட்டு கைத்துல கல்ல கட்டி விளையாடுறது என்ன அர்த்தம்? மை டியர் மச்சா, இதெல்லாம் என்ன? இது புடலங்கா. இது கூட எனக்கு தெரியாதா? தெரியுதுல்ல. கைத்துல கல்ல கட்டி அத புடலங்காயில தொங்க விட்டா புடலங்காய் சுருண்டுக்காம நீளமா வளருங்கிறது சாதாரண ஒரு கிராமத்தாளு கூட தெரிஞ்ச விஷயம். ஓஹோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ? வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு உட்காரு. எதுக்கு? உட்காரியா சொல்றேன். இல்ல நான் இப்படியே உட்கார்றேன், விஷயத்தை சொல்லு. இந்தா இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ. இத பாரு, நடுவுல கட்டாத, கீழே கோணையில கட்டணும். சரி. இந்தா மருமகளே. அத்தை, நான் இங்க இருக்கேன். அங்க இருக்கியா? என் பையனுங்கம்மா. அவரு இங்கதான் இருக்காரு. பையனுமங்கய்யா, பந்தலுக்கடியில ரெண்டு பேருமா என்னமா பண்றீங்க? பொடலங்காய்க்கு கல்லு கட்டிட்டு இருக்கோம். பொறுப்பாதான் வேலை பாக்குறாங்க. நடக்கட்டும் நடக்கட்டும். யோ, இன்னுமாயா கட்டிட்டு இருக்கா? இல்ல உள்ள ஒரு கல்லு மிச்சமாயி போச்சு, அதான் காய் தேடிட்டு இருக்கேன். ஒண்ணு பண்ணியா? என்ன? அந்த ஒண்ண உன் கழுத்துல கட்டிக்கோ. கிண்டலா உனக்கு? பின்னையா ஒரு கல் மிச்சமாயிருச்சுன்னா தூக்கி போடுவியா? அதை விட்டுட்டு என்னமோ காய் தேடிட்டு உட்கார்ந்துருக்க. என்னங்க அப்பா வந்துட்டு இருக்காரு. ராசுகுட்டிக்கு அப்பான்னா தெய்வம் மாதிரி. நீ வேணா பாரு, நம்ம ராசுகுட்டி இன்னைக்கோ நாளைக்கோ அந்த பொண்ணை கட்டாயமா திருப்பி அனுப்பிச்சிருவாரு. என்னையா கேர் ஓட்டுற நீ? என்னாச்சு? அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். பழமொழியே இப்படி இருக்குல்ல. கலப்பை எப்படி மேலோட்டமா பிடிச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நல்லா அழுத்தி புடியா. அட, ரெண்டு கையையும் சேர்த்து புடிங்கறல்ல. இப்ப ஓட்டுற ஓட்டுல மண்ணு ரெண்டு பக்கமும் பொல பொல பொலன்னு வரணும். புரிஞ்சுதா? இப்ப ஓட்டு. என்னடா இது துணி? சென்ட் வியாபாரி மாதிரி. உலகத்துல எவனா இப்படி ஒரு கலர்ல துணி போடுவானா? சும்மா இருங்க. 1000 பேர் இருக்கிற திருவிழா கூட்டத்துல நம்ம ராசுகுட்டி போனா கூட அவன் போட்டிருக்க துணியை வச்சே பளிச்சுன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு யாருமே போடாத ஒரு நேரத்துல துணி போட்டிருக்கான். அத மெச்சு 2 வார்த்தை பேசுவீங்களா? சும்மா அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டு. அவன் ரசனைக்கு மேல ஓ ரசனை. கருமம் கருமம். நீ சாப்பிடு கண்ணு. கண்ணு கண்ணு துப்பு துப்பு துப்புரு கண்ணு. இட்லியில எப்படி வந்தது கல்லு? என்ன டேய், எதுக்குடா துப்புன? இல்ல, ஆத்தா துப்பு சொல்லிச்சு, அதான் துப்புனேன். நீ ஏண்டி துப்ப சொன்ன? கல்லு கடிக்கிற சத்தம் கேட்டுச்சு, அதான் துப்ப சொன்னேன். ஏண்டி கல்லு கடிச்சது நான், நீங்க துப்பிக்கிறீங்களா? என்ன கண்ணு பொறப்புல? அப்ப எதுவுமே குடுக்கல. என்னடா கொடுக்க சொல்ற? இத்தனை நாள் நான் உனக்கு கொடுத்து கெடுத்தது போதும். இனிமே நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன். ஆட, 4 நாளைக்கு ஒரு தடவை என் பிள்ளைகிட்ட வம்பல் காட்டி உங்களுக்கு தூக்கமே வராதாக்கும். ஏண்டி எப்பவும் என்கிட்ட எகிரிட்டு இருக்கியே? ஊதாரித்தனமா ஊரை சுத்திட்டு இருக்கான். இவனை ஒரு தடவை கண்டுச்சிருப்பியா நீ? என்னத்த என் பிள்ளை ஊதாரித்தனமா சுத்துறாங்கிறீங்க? அவன் என்ன குடிச்சிட்டு கூத்தியால வச்சுட்டு திரியிறான். இந்த காலத்துல பொட்டுக்காரி நிலம் வச்சிருக்கவன் போடுற போடு சொல்றதுக்கு இல்ல. என் பையன் பொட்டாட்டம் போறான், பொட்டாட்டம் வர. எல்லாம் சரிடி, அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாம்? கல்யாணம் காட்சின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா எல்லா பொறுப்பு தன்னால வந்துரும். கூடுங்க. பொட்டி சாவி தொலைஞ்சு போச்சு. இல்லடி, எடுத்து ரெடியா வச்சிருக்கீங்க. அப்புறம் என்னத்துக்கு பிள்ளை கிட்ட மல்லு கட்டுறீங்க? இந்த கண்ணு கூலிங் கிளாஸ போட்டுக்க கண்ணு. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. இது பாரு கண்ணு, வெய்ய காலம், ஊருக்குள்ள அங்கங்க அம்மா போட்டிருக்குது. ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு வந்துரு. என்ன ஏண்டா செம்புலி, எங்கடா போயிருந்த இவ்வளவு நேரம்? வர வழியில மணியக்காரர் புடிச்சுட்டாராத்தா. ஆமா, நேத்து வந்து மணியக்காரர் குய்யோ மணியன்னு கத்திட்டு போறாரு. அவர் வீட்டு நாயை நீ கடிச்சிட்டியாம? ஏண்டா? அது என்ன கடிச்சது, அதனால நானும் திருப்பி கடிச்சு வச்சேன். சரி சரி, இந்தா இதுல சாத்துக்குடி சூசு, தக்காளி சூசு, பழமெல்லாம் வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது எடுத்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். நீ வாயில போட்டுக்காத. இல்ல போ. என்னங்கன்னு? இல்ல, புளிநகை உள்ள மாட்டிட்டு இருக்க, வெளியே வர மாட்டேங்குது. வெளியில எடுத்து விட்டா போகுது. என்னடே, என்னடா மோட்டார் சைக்கிள் மேல ஏறி நின்னுட்டு இருக்க? அவர் கூட சரி சரிக்கு உட்கார்ந்தா அவ்வளவு மரியாதை இருக்காதுங்க. ஆத்தா திட்டும். வராதா? சரி கண்ணு.
உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். இன்னும் ஒரு மாசம் டைம் கொடுங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் இந்த எடுத்து கடனை நான் எப்படியாவது கட்டிவிடுறேன். ஐயா நல்லா வீட்டை இருக்கு. ஒத்து பண்ணா நான் எங்கேயா போவேன்? வணக்கம்ங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாருங்க. 6 மாசம் ஆகி திருப்பி கொடுக்கல. அதான் ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்ணிட்டு இருக்கேன். ஏயா ஊர்ல நான் ஒரு பெரிய மனுஷன், என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம நீ பாட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணி ஜப்தி பண்றதா? அதானே ராஸ்குட்டினா ஒரு பயம் வேண்டாம். மரியாதை எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்க சொல்லு. எடுத்து வைக்க சொல்லியா? எடுத்து வைப்பா எல்லாம். ராசுகுட்டி 10,000 ரூபாய் ராசுகுட்டி. நான் சொன்னேன்னு சொல்லி எங்க ஐயன் கிட்ட போய் 10,000 ரூபாய் பணம் வாங்கிக்கோ. ராசுகுட்டி நீங்க மகராசா இருப்பீங்க. ஏனுங்க இன்னும் என்னத்துக்கு விளாத்திக்கிட்டே இருக்கிறீங்க? படுக்கல? வாய மூடி. எவனோ எங்கேயோ ஜப்தி பண்ணா இவனுக்கு என்ன? 10,000 ரூபாய் எங்க அப்பன்ட்ட வாங்கிக்க. இவனுக்கு எம்ஜிஆர் படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தா டவுன்ல போய் பார்க்க வேண்டியதுதானே? அந்த படப்பொட்டிக்கு 12,000 ரூபாய் அதையும் எங்க அப்பன்ட்ட வாங்கிக்க. இன்னைக்கு அவன் வரட்டும். 2ல 1 பார்த்தேன். படம் நல்லா தான் ஓடிட்டு இருக்குது. அட ஒரு கடை விட்டீங்க. ஏய் எவனே கொண்டு கொடுத்தது? ஏய் படத்தை நிறுத்த. நிறுத்து. முதல்ல படத்தை நிறுத்து. படத்தை நிறுத்து. லைட்ட போடியோ. எவன்டா கொண்டு கொடுத்தது? அருவாள் எடுத்துட்டு வந்தா கூறு போட்டுருவேன். ஏன்னா நாங்க பொட்டி எடுத்துட்டு வரல, நீங்க எம்ஜிஆர் படம் பாத்துருவீங்களா இங்க? பேசாம ஓ ராஜ்குடி சோம்பலியா மன்னிச்சுக்கு சாமி. அதான பார்த்தேன். டேய் லைட்டா பண்ணு. படத்தை போடுறா. சொன்னா கேளுங்க. இந்நேரத்துல சண்டை கட்டி என் புள்ள கோச்சுக்கிட்டு சாப்பிடாமயே தூங்கிடுவாங்க. உன் பையன் உருப்படாம போயிட்டு இருக்கான். அதை பத்தி உனக்கு கவலை இல்ல. ஒருவேளை சோத்துக்கா கவலைப்படுற? எங்க சொன்னா கேளுங்க. ஏன்னா சிம்பிளி சொல்லுங்க. நம்ம மோட்டார் பைக்ல அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த ராக்கெட் சைலன்ஸ் ஒண்ணு இருக்கா, அதை வாங்கி மாட்டோம்னா சத்தம் பிரமாமா கேட்கும். அது மட்டும் இல்ல, அப்புறம் அந்த டாங்கி யாரனும் கழுதாரனும் என்னமோ சொன்னாங்க, அத கூட அவசியம் வாங்கி மாட்டிருந்தா. ஆமாமா, அத மாட்டி அடிச்சோன்னு வைங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே பையன் வரானு ஐயன் வில விளக்கு நடுநடுங்கி நிக்க மாட்டாரு. என்ன சொல்றீங்க? ஏண்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே, உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சிருக்கான்? செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்? நீ என்ன எப்ப பாரு காசு பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்க? நான் கேட்காம வேற எவன்டா கேட்பான்? நீ என்ன எதுக்கா பெத்த? பெத்தது சொத்தை காப்பாத்துறதுக்கு, அழிக்கிறதுக்கு இல்ல. இது ஒண்ணு நீ சம்பாதிச்ச சொத்து கிடையாது, எங்க தாத்தா சம்பாதிச்சது. தாத்தாவா? ஆமா, தாத்தா சம்பாதிச்சத அனுபவிக்கிறதுக்கு பேரனுக்கு உரிமை இருக்கு. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இது செல்லும். ஓட்டுக்கா? ஐயோ ஐயோ நெஞ்சு வலிக்குதுங்க. ஐயோ ஓடியாங்களே. தெரியாச்சு. என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுங்க. ஏ சிம்பிளி, ஓடி போய் வைத்தியர் கூட்டு வா. போடா. என்னாச்சுமா? என்னாச்சு? ஏன் போய் பிடிக்கிறீங்க? என்னாச்சு? சொல்லு. டேய், பாத்துட்டே போறியாடா? போய் வைத்தியரை கூட்டியாடா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், வைத்தியர் வரதுக்கு நேரம் ஆகும். நம்மளே வைத்தியத்தை போயிடலாம். வலிக்குதுன்னு சொன்னீங்க. பொடி நடையா போயிடலாங்க. சரி சரி, வா, மெதுவா வா. ஏங்க என்னங்க உள்ள ரொம்ப லட்சணமா இருக்குல்ல? லட்சணமா? கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தா. யோ இங்க வாயா. நடுவால இருக்க அந்த பொண்ணு யாரு? அத நான் எடுக்கலங்க, முதல் எடுத்தது. யார் எடுத்தா என்ன? யாருன்னு கேக்குறேன்ல. இத பாருங்க, சுத்தி வர 30 கிராமம் இருக்குது. தினசரி 40-50 பேர் போட்டோ எடுக்க வர்றாங்க. நாங்களும் வாரத்துக்கு 3 கல்யாணத்துக்கு போறோம். யாரு என்னங்கிற வர எப்படிங்க தெரியும்? சரி, யார் என்ன நான் கண்டுபிடிச்சுக்கிறோம். அந்த போட்டோ கொடு. ஐயோ, விளம்பரத்து வச்சது கொடுக்க கூடாதுங்க. யார்கிட்ட என்னடா பேசிட்டு இருக்க? அரஞ்சனா பாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. போடா போய் வரா. ஏன் அந்த அளவுக்கு போய்? நீங்க சும்மா இருங்க. இந்த காலத்துல இப்படி இருந்தா மதிப்பு. இல்லன்னா அவன் இழுச்சவன் நம்மள ஏறி மீச்ச மாட்டானுங்க. ஒரு 500 ரூபாய் பணமாவது கொடுங்களேன். 500 என்னையா? 1000 வேணாலும் தர்றேன். டேய் செம்பு, ஏங்க எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த போட்டோவையும் கையோட வாங்கி போட்டேன்னு வைங்க, யார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். கல்யாண செலவு 1000 இல்ல? யோ, அது அயல்நாட்டு பொண்ணியா? தெரியும், பொள்ளாச்சி தாண்டி தானே. அதையும் தாண்டியா? சரி வேண்டாம் விடு. ஏன் இந்த போட்டோ ஒரே தூசும் தும்பமா இருக்க? இதெல்லாம் தொடச்சு அழகா வைக்கிறது இல்லையா? இங்க என்ன ஒரே மண்ணா இருக்கு? ஓ அதுல இருக்கா? சரி, அதுவும் நல்லதா இருக்கு, பரவாயில்ல விடு. ஏன்னா சிம்பிளி,
பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்க நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் யாராவது இந்த பொண்ணு எந்த ஊர்லயாவது பாத்துருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சு வரையா? நல்லா இருக்க. இத்த சோட தூக்கிட்டு போய் எத்தனை டிரைவர் கிட்ட எத்தனை கண்டக்டர் கிட்ட கேக்குறது? பாக்குறவன் பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இப்பவே உன்னை பார்த்து அப்படித்தாண்டா இருக்கு. அது சரி. நான் இப்ப எப்படியாவது அட்ரஸ் கண்டுபிடிச்சா நம்ம என்ன பண்றது? நம்மளை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இந்த புள்ளைக்கு கல்யாணம் இருந்தா என்ன பண்றது? ஆரம்பத்திலேயே அவசரமா பேசாதடா. இந்த பொண்ணு எனக்குமே பிறந்தவ, நிச்சயமா இன்னும் கல்யாணம் இருக்காது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம் அதை மட்டும் சொல்லு. ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுங்க, நாளைக்கு சாயங்காலம் அட்ரஸோட வரேன். இந்தாங்க, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். ஐயோ, நான் சொன்ன சமாச்சாரம் நாளைக்கு காலையில பேப்பர்ல வரணும். புரியுதா? வரும் வரும், கண்டிப்பா வரும். இழிச்ச என்ன சந்தோஷம். சரி சரி. காணவில்லை. என்னடா அது காணவில்லைன்னு போட்டு கீழே என்னென்ன எழுதி இருக்கு? அதாங்க அந்த பொண்ணுக்கு பைத்தியம், அதனால காணாம போயிடுச்சு. யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாலும் 10,000 ரூபாய் ரொக்க பரிசுன்னு கொடுத்துருக்கேன். அறிவு கட்டவனே, நான் கட்டிக்கு போற புள்ள அது எதுக்கு பைத்தியம் பேப்பர்ல போட்டேன்? அட புரியாத அளவு இருக்கீங்களே. அந்த பொண்ணு போட்ட பேப்பர்ல போட்டதானே போலீஸோ இல்ல வேற யாராச்சும் நேர்ல கூட்டு வருவாங்க, இல்ல நமக்கு தகவல் கொடுப்பாங்க. என்னடா அது இப்படிக்குன்னு போட்டு கீழே என் பேர் இல்ல வேற ஏதோ பேர் மாதிரி இருக்கு. நம்ம சூனாப்பான பேரு. சூனாப்பானா? யார் நம்ம ஊர் செட்டியாரா? ஆமா. எதுக்கு என் பேருக்கு பதிலா அந்த பேர் கொடுத்த? வரவு செலவுல எனக்கு அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஏதாவது வில்லங்க வந்துச்சுன்னு வைங்க, அவர் மாட்டிக்கிட்டோம். அதனாலதான் அவர் பேரை கொடுத்தேன். என்ன தோட்டத்தாளுங்கலாம் வார கூலிக்காக காத்துட்டு இருக்காங்கம்மா. நீங்க வந்தீங்களா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். என்னம்மா இது? எப்பவுமே நாத்து நடுறதுக்கு மாமூல் கூலி 25 ரூபா தானே? 10 பேர் நாத்து நட்டுருக்கீங்க. அப்படி பார்த்தா 6 நாளைக்கு 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும். ஆனா நீங்க 6 ஏக்கர் தானே நட்டுருக்கீங்க. இல்லம்மா, 10 பேர் நடதா இருந்தா ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் தானே கணக்கு. யார்கிட்ட கணக்கு சொல்றீங்க? என்கிட்டயா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? பிஎஸ்சி அக்ரி, விவசாய படிப்பு. இத்தனை நாள் எங்க அப்பா வேணா ஏமாத்திட்டு இருந்துக்கலாமே தவிர இனிமே பண்ணையம் பார்க்க போறது நான். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. இல்ல கண்ணு, 10-20 வருஷம் அவங்க பண்ணையில வேலை செய்யறோம். நாங்க ஏமாத்துவோமா? அப்படின்னா நீங்க 7 ஏக்கர்ல நட்டுருக்கணும். ஏன் 6 ஏக்கர் நட்டீங்க? இல்லம்மா, நீங்க யார வேணா கேட்டு பாருங்க. 10 பேர் நடந்தா இருந்தா 6 நாளைக்கு 6 ஏக்கருக்கு மேல நட முடியாதுமா. முடியாது. கணக்கு ஃபாலோ மீ. நீங்களும் நடங்க. யோ, அந்த நாட்டை கொண்டாயா. கணக்கு அந்த ஸ்டாப் வாட்ச் எடுங்க. நீங்களே வச்சுக்கோங்க. நான் ஆன் பண்ண சொன்னதும் கரெக்டா ஆன் பண்ணும். ரெடியா? ரெடிமா. ஆன் பண்ணுங்க. என்ன இப்படி நாத்து நடுறாங்க? அடுத்தது அந்த ரசனத்துலதான் இருக்கும். கணக்கு அந்த வாட்ச் ஸ்டாப் பண்ணு. கொண்டாயா. 4 நிமிஷம். 4 நிமிஷத்துக்கு ஒரு கத்தைன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு 120 கத்தை ஆகுது. That means 120 into 6 for 10 members equal. 6 நாளைக்கு 7 ஏக்கர் தாராளமா நடலாம். நடலாம். அதுலயும் அம்மா நடுற அழகு இருக்கு. அந்த அழகு இங்க இருக்க வேற யாருக்காவது வருமா என்ன? அம்மா இன்னொரு கத்தை நடுங்கம்மா, பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ சும்மா இருக்கியா? ஏமா, ஒரு கத்தையை நட்டுட்டு அதை வச்சு கணக்கு போடுறீங்களே. நானெல்லாம் வெயில்ல வேலை செய்யறோம். கொஞ்சம் அசதியா இருக்குன்னு நிழலுக்கு ஒதுக்க மாட்டோமா? கால்ல முள்ளுகள் குத்திருச்சுன்னா அதை எடுத்துட்டு தான் வேலை செய்யறோம். சில சமயம் பூச்சி புழு கடிச்சிருது இல்லையா? அதையெல்லாம் எந்த கணக்குலமா சேர்க்கறது? இது பாருங்க, நான் விவசாயத்துக்கு படிச்சவ. இந்த கணக்கெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்த முடியாது. பேப்பர்ல உன் போட்டோவை போட்டு உன்னை பத்தி முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பேப்பர்ல என் போட்டோ எப்படி? கரெக்ட். போன வாரம் ஊசி போட்டு புடலங்காயை நீளமாக வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி குற்றை எழுதி அமைச்சிருந்தேன். அது அநேகமா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பாராட்டி பரிசு கொடுக்கறது சம்பந்தமா ஏதாவது எழுதிருப்பாங்க. அதான் எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. படுறி. நிஜமாவா? ஆமாண்டி, படிடுங்கிற. காணவில்லை. காணவில்லையா? என்ன புடலங்காயா? இல்லடி, ஓ போட்டோவை போட்டு நீ காணாம போயிட்ட நியூஸ் வந்திருக்கு. படிக்கிறேன் கேளு. மேலே படத்தில் இருக்கும் பெண் சித்தப்பிரமை பிடித்து காணாமல் போய்விட்டாள். அவள் இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தந்தாலோ அல்லது ஆளை நேரில் கூட்டி வந்தாலோ ரொக்க பரிசு ரூபாய் 10,000. அந்த பொண்ணு பைத்தியம் போல இருக்கு. ரொம்ப படிச்சதுனால இப்படி ஆயிடுச்சு போல இருக்கு. மூக்கு முடியுமா இருந்து என்ன பிரயோஜனம்? மூளை குழம்பி போச்சே. இப்படிக்கு சூனாப்பானா நெறிஞ்சு பேட்டை. ஓடுறாங்களே, அடுத்தடி நமக்கு தான் விட போகுது. இருக்கு, நம்ம ஓடிடலாம். வாங்க போயிடலாம். கரெக்ட், நம்ம இருக்கவே கூடாது.
நம்ம ஒவ்வொரு நிமிஷம் காலதாமதமும் நமக்கு பேராபத்து உண்டாக்கும். எங்கே ஓடுற? ஆமா, உங்ககிட்ட கடன் வாங்கினவங்க எல்லாம் போட்டோ பிடிச்சு வைக்கிறியாமே, நிஜமாவா? எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? ஓடு, வா. எந்த பக்கம்? ஓடு, அந்த பக்கம் ஓடு. ஓடு என்ன? என்னையா சொன்ன? என்ன மாவாட்ட வெப்பனியா? இப்ப நான் ஒண்ணு வைக்கிறேன். இந்த ஆள வண்டியில ஏத்திக்கோ. போயா ஏரியா. அப்ப உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். இருங்க வழியில மறுபடியும் ஏதாவது தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? ஆமா, எதுக்கு நாங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வந்துடுறோமே. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பரவாயில்ல. இல்ல மறுபடியும் தடங்கள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆமா ஆமா, எதுக்கு இவ கூட வரது வாங்க, நல்லதா? போலாம். அப்ப நீங்க அந்த வண்டியில வாங்க. இந்த வண்டி நல்லா இருக்கு. ஆமா, வண்டியும் நல்லா இருக்கு, வெள்ளை குதிரையும் நல்லா இருக்கு, மஞ்சள் குதிரையும் நல்லா இருக்கு. என்னது? இல்ல ஒண்ணு இல்ல, நம்ம இந்த வண்டியிலே போயிருவோம். பேசிக்கிறேன். நல்ல வேலை என் பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்லாட்டி ஊருக்காரங்க கூட்டிட்டு போய் அவமானம்லாம் பண்ணிருப்பாங்க. இத பாருமா, நானும் ஊர்ல இல்லாத போது நீ இந்த மாதிரி போயிடக்கூடாது. அதுல பாருங்க, போன வாரம் கூட இதே மாதிரி தான் 2 பேர் அக்கா தங்கச்சிங்க ஒரு 10-15 ரவுடிங்க அப்படியே சுத்திக்கிட்டாங்க. அப்புறம் நாங்க உள்ள பூந்து அடிச்சு கிடிச்சு அப்படியே காப்பாத்திட்டோம்னு வைங்க. அதுல என்னாச்சுன்னா, அக்கா இவர்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க, தங்கச்சி எங்கிட்ட மனசை பறி கொடுத்துருச்சுங்க. நாங்க புறப்பட்டு வரும்போது 2 பேரும் அழுதாங்க பாருங்க. சும்மா மண்ல புரண்டு 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 அப்படி ஒரு அழுக. அப்புறம் நான் போனா போதுன்னு தங்கச்சிக்கு ஒரே ஒரு முத்தம் கொடுத்து சமாதானப்படுத்திட்டு வந்தேன். அதுல பெண்களுக்கு எப்பவுமே இழகுன மனசு. நம்ம அவளுக்காக சண்டை போட்டு போராடம் இல்லையா, அதுல அவங்க இதயத்தை தொட்டுறோம். அதனால நம்ம கிட்ட மனசை பறி கொடுத்துறாங்க. அது சரிங்க, நாளைக்கு நீங்க புறப்படும் போது அந்த பொண்ணு மண்ணில் விழுந்து அழுக ஆரம்பிச்சதுன்னு வைங்க, அப்புறம் அதுக்கும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா என்ன? யோ, நீங்க 2 பேரும் எந்த ஊருக்கே போனோம்? வடநாட்டுல ஹிமாச்சல பிரதேசம். ரொம்ப தூரம் போய் சேரணும். சீக்கிரம் சாப்பிட்டு அடுத்து காலி பண்ணுங்க. ராத்திரி பயணம்ங்கிறது அவ்வளவு உசிதமானது இல்ல. இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில கோழி கூப்பிட போறதா நம்ம ஐடியா பண்ணிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. என்னது? ராத்திரி இங்க தங்குறதா? எங்க வீட்ல அந்த வசதி எல்லாம் கிடையாது. சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு உடனே கிளம்புறீங்க. இல்லீங்க, ஒரு சின்ன இடம் கிடைச்சா கூட போதும், நாங்க அனுசரிச்சு இருந்துக்கிறோம். ஒண்ணும் அனுசரிக்க வேணாம். சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? சரி விடுமா, இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு காலையில நேரத்தோட புறப்பட்டு போட்டோம். ரொம்ப நன்றிங்க. Sweet dreams are made of the years. Oh, I'm out to disagree. என்னம்மா, நான் போய் படுக்கிறேம்மா. ஓகேப்பா, குட் நைட். அப்பா ஒரு நிமிஷம். அடுத்த வாரம் நான் பாம்பே போகணும்பா. பாம்பேயா? எதுக்குமா? இல்லப்பா, அடுத்த வாரம் அங்க ஹோலி பண்டிகைன்னு ஒண்ணு வருது. நம்ம ஊர்ல இந்த தீபாவளி பொங்கல் மாதிரி அங்க அது ரொம்ப விசேஷமான பண்டிகை. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிருக்கேன்ப்பா. அது சரிம்மா, நீ எப்படிமா தனியா போவ? இல்லப்பா, நான் தனியா போல. நம்ம கீதா மாலதி 2 பேருமே என் கூட வராங்க. அப்ப சரி. பாவம், சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு இல்ல? நேத்துல இருந்து இந்த ஆள் பேர் சூனாப்பானா. இந்த ஆளுக்கும் எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லங்க. ஆனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டான். பேசாத. இவருக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ம்ஹும். பின் எதுக்காக உங்க போட்டோ பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும்? அதான் எனக்கும் புரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி மலையிலயும் நடந்ததுல. கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க ஒரு வக்கீல் மாதிரி யோசனை பண்ணும். வக்கீல் மாதிரியா? ஆமா, எப்பவுமே வக்கீல் மூலம் தான் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும். புரியல. விளக்கம் சொல்றேன். அதாவது என்ன மாதிரி ஒரு வாலிபன் ஒரு போட்டோ கடைக்கு போய் அங்க உங்கள மாதிரி ஒரு அழகான பொண்ணோட போட்டோ பாக்குறான். உடனே மதிமயங்கி கட்டினா இந்த பிள்ளை தான் கட்டுறது, இல்லன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது. எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாள்கிட்ட ஐடியா கேட்கறான். இவனுக்கும் செட்டியா இருக்கும், கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால இவன் என்ன பண்ணா, பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழிதீர்த்துட்டான். இது எப்படி இருக்கு? கரெக்ட். நடந்ததை தெள்ள தெளிவா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த வாலிபன் யாரு, குடும்பம் யாருன்னு தான் தெரியல. இல்ல, அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்கின ஆளையும் இவங்க 2 பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு, அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்டா அடையாளம் கட்டிடுவாங்கல்ல? இல்ல இல்ல, அவங்க எல்லாம் வேண்டாங்க, நான் சொன்ன கரெக்டா இருக்கும். நீங்க செட்டியார் அனுப்பிச்சிடலாம். அவங்களே வந்துட்டாங்களே. வணக்கம்மா. உங்க போட்டோ கடைக்கு வந்து என் போட்டோ விலை கொடுத்து வாங்குனது இந்த ஆளான்னு கொஞ்சம் பாருங்க. இல்லைங்க. இரு. உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது. ஐயோ, உங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தது இவர்தானா? ஐயோ சாரி, ரொம்ப சாரி, என் பொண்ணு தப்பு பண்ணிட்டான். இவங்க 2 பேரையும் நீங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி வேற எங்கயாவது பாத்துருக்கீங்களா? இந்த தாடி மட்டும் இல்லன்னு வைங்க, என்கிட்ட போட்டோ வாங்கின ஆளு அசல் இதே மாதிரி இருப்பாருங்க. உலகத்துல மொத்தம் 7 பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லீங்க? இந்த கண்ணு மட்டும் சரியா இருந்ததுன்னா எங்கிட்ட விளம்பரம் கொடுத்தாலும் இதே ஆளுதான். சரி போங்க.
உலகத்துல மொத்தம் 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல? ஆமா 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 ஆமா. டேய், இவங்க 2 பேரையும் பிடிச்சு தூண்ல கட்டுங்கடா. ஏன் செட்டியார, அவங்களும் நெருஞ்சு போயிட்டக்காரங்க தான். என்ன மச்சான் இங்கெல்லாம் போய் தவிட்டு கொட்டிக்கிட்டு? நீ எதுக்கு இங்க வந்த? இங்க வராம வேற எங்க போறதா? இத பாரு, நேத்து எங்க அப்பா ராஸ்குட்டி உன்னை நான் நம்பறேன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு தெரிஞ்சது எங்க அப்பா என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. ஐயோ ஐயோ வா. இத பாரு, இந்த வழியா ஒரே ஓட்டமா ஓடிடு. இத பாரு, உன்னை தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாட்டி விட்டார காப்பாத்து. யோ, இப்ப நான் போனா அவர் கண்டிப்பா என்ன பாத்துருவாரு. நான் போய் இந்த வக்கி போருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவர் போனோன்னு நான் வெளியில வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ஓடு புலி. அஜிதையா மச்சான், அப்பா போனோன்னு கூப்பிடு. ஏண்டா ராசுகுட்டி, அப்பா. ஆளுங்க ஒழுங்கா வேலை பாக்குறாங்களான்னு கவனிக்காம நீ ஏன்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லப்பா, சில வேலைங்க எல்லாம் நம்ம பொறுப்பா பாக்குற அளவுக்கு ஆளுக்காரங்க பார்க்க மாட்டாங்க. அந்த லிஸ்ட் எடு. எந்த லிஸ்ட் மச்சான்? அதான் நோட்ல பேர் எழுதுனே அது. இந்தாங்க மச்சான். ஏண்டா ராசுகுட்டி, மேவர காட்டுல உரம் போட சொன்ன போட்டாங்களா? என்னடா போட்டாங்களா? போட்டாச்சுப்பா. அப்பா வெயிலாக அப்படி நல்லா போய் உட்காந்து பேசலாமா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஏண்டா ஆ? நாளைக்கு மஞ்ச காட்டுல ஆளுங்களை விட்டு களை எடுக்க சொல்லு. அப்படியே நம்ம நடுக்களத்தை டேய், என்ன பண்ற? மாட்டுக்கு தீனி வைக்கணுங்க. நான் அப்பவே வச்சாச்சு, நீ போ. அட, காலையில இருந்து மாடு அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கு, காதல வேலை. டேய் டேய், நான் அப்பவே வச்சாச்சுன்னு சொல்றேன்ல, போடா. இல்ல கையெடுங்க, நான் வச்சே தீருவேன். டேய் டேய், போடட்டும் விடேண்டா. இல்லப்பா, நான் அப்பவே போட்டேன். இங்க வாடா, நீ போ. நீ போய் பருத்தி காட்டுல வேற வேலையை பாரு. அப்பா ஆ? இங்க நல்லா இருக்கு, சீ, வெயிலா இருக்கு, அங்க நல்லுக்கு போலாம் வா. ஆ. என்னங்க என்னங்க இது பட்டுக்கோண மாதிரி இருக்கு? இத கட்டுற அளவுக்கு நம்ம காட்டுல யாரும் அவ்வளவு அந்தஸ்தா இல்லையே. ஒருவேளை நீங்க கட்டிட்டு ஜருக இருக்க குத்துதுன்னு அவுத்து விட்டீங்களா? காய்ங்க ஒண்ணு ஆயிலையே. என்ன கல்யாண நேரம் பாருங்க. இல்ல, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இது பொம்பளைங்க போடுற தாவணி மாதிரி இல்ல? இல்ல இல்ல, யாரோ பிடிக்கலன்னா தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி போடுறா, போடா. பட்டு கோமணத்தோட அருமை யாருக்கு தெரியுது? மச்சான், அப்பா போயிட்டாரா? ஆனாலும் நீ ரொம்ப மோசம் மச்சான். உதட்டு வேற கடிச்சிட்ட, தாவணியையும் உருவிட்ட, உள்ள உடம்பெல்லாம் ஒரே அரிப்பா அரிக்குது. நல்ல வேளை உச்சகட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்க அப்பா வந்துட்டாரு. இல்ல இந்நேரம் என் கற்பே பறி போயிருக்கும். ஐயோ, அம்மா. இத்தனை பேருக்கு முன்னால இப்படி ஆயிடுச்சு. நான் வரேன் மச்சான். என் தாவணி இந்தாங்க இங்க இருக்கு. வரேன் மச்சான், நாளைக்கு பாக்கலாம். வர சம்பளி. அண்ணே, நேத்து தானே நாங்க சொன்னோம். இன்னைக்கு கண்கூடாவே பாத்துட்டீங்கல்ல. எனக்காக ஒரு உதவி பண்றியா? சொல்லு. உன்னை பிரிஞ்சு போறது தவிர வேற எது வேணாலும் செய்யற. வேற என்ன? கிணத்துல ஊச்சி சாழுங்கிற, அதை செய். அவங்க தானையா, உனக்காக அதை நான் செய்யறேன். மோசம் பண்ணிடாத. ஐயோ ஐயோ ருக்மணி, ஐயோ நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. என்னது 3 தடவை தண்ணிக்கு மேல வந்து அதுக்கப்புறம் தான் உள்ள போவாங்கன்னு சொல்லுவாங்க. முதல் தடவையே போயிட்டே புள்ள. ஐயோ ருக்கு, ஐயோ ருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம சொல்லி.
சொல்லியா? நீ முங்கி உள்ள போறியா இல்லையான்னு சொல்லி பாக்குறதுக்காக. இப்படி என்ன தெரியுது? இங்க பாரு, என்ன பாரு. பாவி மகளே ருக்மிணி, என்ன மோசம் பண்ணிடாதீ. நீ இல்ல எனக்கு வாழ்க்கையே இல்ல. மனசுக்கு வீட்டுல ஆசை இருக்குல்ல, அப்ப என்ன வெளியில பேச போடுற? ஐயா, செத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜீவனான அவசரங்கள் எல்லாம் வெளியில வருமா? ஏய், சும்மா கிண்டல் அடிக்காத. நீ கல்யாணத்துக்கு வந்து கலாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனையா வந்தது. இல்லன்னு நேரம் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்ன நடந்திருக்கும்? விரல் சூப்பர பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயும் கூடவே விரல் சூப்பிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ஏண்டி, எங்க அப்பா அம்மா இவ்வளவு தூரம் பிரிஞ்சிருக்காங்க, அத பத்தி உனக்கு கவலையே கிடையாதா? ஐயா, வாய் விட்டு சொன்னதான் கவலையா? என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்னது? தூக்க மாத்திரையை பொடி பண்ணி வச்சிருக்க. நாளைக்கு உங்க அப்பா கிட்ட போய் நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உங்க புள்ளையும் பொண்டாட்டியும் வீட்டோட சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட போறேன். அதுக்கப்புறம் நான் எங்கேயோ போய் இதை சாப்பிட்டு சேர்த்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க எந்திரிச்சு போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்தா நேரமாகும் இல்ல, அதான் நானே பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். யாரு பாக்குறாங்க? சாப்பிடுங்க, இதையும் ஒரு கடி கடிச்சுக்குங்க. எல்லாம் போச்சு. ராமந்தான். என்னாச்சு? நம்ம மோசம் போயிட்டோம்பா. வெண்ணெய் திரண்டு வரும்போது இல்ல வெண்ணெய் இல்லப்பா, நெய்யே திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச கதையா பெரியப்பா நம்மள மோசம் பண்ணிட்டாருப்பா. நமக்கு கிடைக்காதது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. கரெக்ட், இதுதான் நமக்கு கடைசி ஆயுதம். என்னாலும் சரி, விட்டு ஆட்டிடுவோம்பா. நீ எத்தனை மணிக்கு போற? பையன் வந்துருட்டோம், 3 பேரும் சேர்ந்தே போய்க்கலாம். 3 பேருமா? எங்க? கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை அபிஷேகம் பண்ணிட்டு வந்துருவா. ஏண்டி, நீ என்ன சொல்ற? எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போறதாத்தான ராசுகுட்டி வந்து சொன்னான். வாய முடுங்க, எனக்கு என்ன பைத்தியமா? கடைசியா பாக்குறதுக்கும் கண்காணாம போறதுக்கும்